தமிழர் வீரம், தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் வணிகம் போற்றும் உலகத் தமிழர்களின் செய்திகளை உடனுக்குடன் வழங்கும் சுதேசி இணையதள தொலைக்காட்சி. அன்புடைய வணக்கம். நான் அண்ணாச்சி பேசுகிறேன். நம்ம சுதேசி யூடியூப் சார்பில் ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு பேசுகிறேன். நமது சுதேசி யூடியூப் சேனல் அதை தொகுத்து வழங்குற நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறதுக்கு மதுரையில் நம்ம முத்து அவர்களை ஏற்பாடு செய்திருக்கோம். அவங்க தான் நம்ம நிர்வாக சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகைராக்களை அவங்க தான் கவனிக்கிறாங்க. இனிமேல் இந்த உறுப்பினர் சேர்க்கறது ஆன்லைனில் தான், அடையாள அட்டை வழங்குறது ஆன்லைனில் தான். இப்படி ஒரு ஆன்லைன் நிர்வாகத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். அதை பொறுப்பு வகிக்கிறது நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார் அவர்கள், மாநில இளைஞரணி தலைவர் ஜெயபாலன் அவர்கள், நமது கோவை மண்டல தலைவர் சுதர்சன் அவர்கள். அவங்க பொறுப்பில் நம்ம முத்து அவர்கள் அதெல்லாம் சிறப்பாக செய்வாங்க. நீங்கள்லாம் அதுக்குரிய ஆதரவை நீங்கள் கொடுக்கணும். அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நாங்கள் ஏன் இதை செய்கிறோம்னாச்சுன்னா, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அந்த தேவை, நம்ம செய்தியை சொல்கிறது அது தேவை. ஒரு செய்தியும் ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ அதை எவ்வளோ சிரமப்பட்டாலும் அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்கு நம்ம யூடியூப் சேனலை நம்ம பயன்படுத்தணும். நிறைய பேர் அதை ஒரு சின்ன சின்ன விளம்பரங்களை போட்டு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளை கொடுத்தா கூட அது தடை இல்லாமல் வரும். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் இப்போ ஒவ்வொரு விஷயங்களை நம்ம கவனிக்கணும்னா, இந்த ஜிஎஸ்டி விவகாரத்தில் இன்னைக்கு நாட்டில் அவ்வளோ குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. தற்செயலாக இன்னைக்கு ஒரு லாண்ட்ரி கடையில் போய் துணி போட்டாலும் செலவைக்கு போட்டாலும் ஜிஎஸ்டி, 2 இட்லி தின்னாலும் ஜிஎஸ்டி. அது எதுக்கு தான் ஜிஎஸ்டி போடுறாங்க, என்னதான் போடுறாங்க, என்ன நோக்கம், ஒன்றுமே புரியல. ஒரு காலத்தில் ஒரு முனை வரி இருந்தது, பல முனை வரி இருந்தது. இங்கே வாங்குறவன் கட்டுவான், விற்கிறவன் கட்டுவான், இத்தனை % இருந்தது. ஒரு முனை வரின்னா விற்பனை உற்பத்தி பண்ணுற இடத்துல வரி இருந்தது. இப்போ பாருங்க, அது என்ன வரமுறைப்படுத்தியிருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஆரம்பத்தில் ஜிஎஸ்டி நம்மளுக்கு அறிமுகப்படுத்தும் போது வரவேற்றது நம்ம தான். ஆனாலும் அதில் இருக்கிற குழப்பங்களெல்லாம் நம்ம எடுத்து சுட்டி காட்டிக்கின்ற பொழுது அந்த ஆரம்ப காலகட்டத்தில் சில சிக்கல்கள் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறோன்னு தான் சொன்னாங்க. இப்போ பாருங்க, அந்த பழைய காலத்தில், அந்த ஆரம்ப காலத்தில் தோண்டி எடுத்து எவ்வளவு அபராதம் விதிக்கிறது, இப்படியா நாட்டு நிர்வாகம் நடக்கும்? நீ அந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு பழக்கம் கிடையாது. அவன் படிப்பறிவு இல்லாமல் உழைப்பை நம்பி வியாபாரம் பண்ணுறவன், மக்கள்கிட்ட வாங்கி வரிய அரசு கஜானாவுக்கு சேர்க்குறவன். எங்களுக்கு அந்த வரமுறை தெரியாது, படிப்பு தெரியாது. அப்போ இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு அது நாங்கள் கேட்டிருந்தோம். மத்திய அரசும் அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தது. இப்போ பாருங்க, அன்னையிலிருந்து 5 வருஷ கணக்கை கொண்டா, 10 வருஷ கணக்கை கொண்டான்னா இதெல்லாம் ஏற்புடையதில்லை. ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும். நீங்கள் நினைக்கிறீங்க உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவனை அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் ஒரு பிரளயம் ஏற்பட்டுட்டுன்னா உங்களாலெல்லாம் தாங்க முடியாது. நாங்கள்லாம் என்னமோ எதிர்பார்த்தோம், இந்த ஆட்சியை நாங்கள் இந்த சுதேசியை காப்பாற்றுவார்கள்னு அவ்வளோ எதிர்பார்த்தோம். அவ்வளோ வரையும் கோமணத்தோடு ஓட வைக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் மாற்றி அமைக்கணும். ஆலோசனைகளை சங்க நிர்வாகிகிட்ட கேட்கணும், தனி நபர்கிட்டலாம் கேட்கக்கூடாது. அதை கருத்தில் கொண்டு செயல்படுத்துங்க. நம்ம நிர்வாகிகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், சுதேசி யூடியூப் அது செய்தி பத்திரிக்கை, அதை நம்ம கண்டினியூவாக எடுத்து சொல்லணும். அதுக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுக்கணும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணாச்சி முத்துக்குமார், என்றும் உங்களுக்காக.